அன்பு கூறுவே. நிச்சயமா பெரும் கிருபை நான் போதும் மாறவே, நான் போதும் மாறவே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 22 வரை. தியானத்தின் தலைப்பு: கர்த்தருக்கு பயப்படும்போது. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனம் 29. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 7. புத்திமானாயிருந்து கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை தரும். மாறாக ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணும்போது மூடத்தனம் நமது இருதயத்தில் குடிகொண்டு விடும். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த மனிதர் பெற்ற நன்மைகள் பல பல. கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் கிருபை இறங்குகிறது. சங்கீதம் 103 வசனம் 11. தமக்கு பயந்தவர்கள் மேல் கர்த்தர் இரக்கம் வைக்கிறார். சங்கீதம் 103 வசனம் 13. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் தமக்கு பயப்படுகிற பெரியோர் சிறியோர் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பயமே நியாய தீர்ப்புக்கு பயப்படும் பயத்தை உருவாக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் வசனம் 27. தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஏசாயா 33ஆம் அதிகாரம் வசனம் 6. ராஜாவுக்கே பயப்படாமல் கர்த்தருக்கு பயந்து செயல்பட்ட இரு மருத்துவச்சிகளை பற்றி இன்றைய வேத வாசிப்பில் காணக்கூடியதாக இருக்கின்றது. மருத்துவச்சிகளை அழைப்பித்த ராஜா பிறக்கின்ற பிள்ளை ஆண் பிள்ளையானால் கொன்று போடும்படி கட்டளையிட்டான். ராஜாவின் கட்டளையை மீறினால் தங்கள் உயிருக்கே ஆபத்து என்பது அந்த பெண்களுக்கு நன்கு தெரியும். ஆனால் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் போது எப்படி கொலை செய்ய முடியும்? கர்த்தர் கொடுத்த 10 கற்பனைகளில் ஒன்று கொலை செய்யாதிருப்பாயாக என்பதல்லவா? அன்று இந்த பெண்களுக்கு இந்த சத்தியம் வெளிப்படாதிருந்தாலும் தேவ பயம் இருந்தபடியினால் அதை செய்யாமல் இருந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு பயந்து நடந்தார்கள். அதனால் கர்த்தர் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். குடும்பம் தழைக்க வேண்டுமாயின் தேவனுக்கு பயப்படும் பயம் அவசியம். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொன்னவர் சொன்னபடி செய்தார் அல்லவா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 35. உலகம் நம்மை பயமுறுத்தும், சூழ்நிலைகள் பாதகமாக அமையும். ஆனால் நாமோ கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் உறுதியாய் வளருவோமாக. ஜெபம் செய்வோமா? கிருபையுள்ள கர்த்தாவே, தேவனுக்கு பயந்ததினால் பொல்லாப்புக்கு தங்களை விலக்கிய மருத்துவச்சிகளைப் போல நாங்களும் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களையும் தழைக்க பண்ணும். ஆமேன்.